இந்த சேலம் ரயில்வே டிவிஷன் யாரால எப்படி வந்தது தெரியுங்களா? இது வந்து ஒரு சும்மாலாம் வரலீங்க, ஒரு 50 ஆண்டு கால போராட்டம் இதை கொண்டு வந்தது. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து டோட்டலா வந்து ஒரு கூட்ஸ் ட்ரெயினை வந்து பல்கா கூட்ஸ் வரணும் போகணும் அப்படின்னு சொன்னோம்னா இதுக்கு புக் பண்றதுக்கு கேரளாவில் இருக்கிற பாலக்காட்டுக்கு போய் தாங்க செய்யணும். அதே மாதிரி ஒரு ரயிலுடைய எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெயின் வரணும் அப்படின்னாலும் பாலக்காட்டுக்கு போய் தாங்க செய்யணும். ஆனா பாத்தீங்கன்னா எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி வந்து மத்திய அமைச்சரவையில ரயில்வே துறையில இடம் பெற்றிருந்தப்ப போராடி இந்த சேலத்துக்கே ஒரு டிவிஷனே கொண்டு வந்திருக்கிறாங்க. இதனால என்ன ஆச்சு அப்படின்னா சுற்றி இருக்கிற மாவட்டங்கள்ல மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி வந்து உண்டாயிருக்குங்க. அது மட்டுமே இல்லாம இந்த ரயில்வே கோட்டத்திற்கு ஒரு வருடத்திற்கு 1000 கோடிக்கு மேல் வருமானம். பாத்தீங்கன்னா வந்து சென்ற ஆண்டு வந்து 326 கோடி ரூபாய் வந்து வருமானம் லாபமே ஈட்டி இருக்கிறாங்க. இது வந்து சென்ற ஆண்டை விட 26% அதிகம். இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமேங்க.